உணவகங்களுக்கு மானிய விலை சிலிண்டர் வழங்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் ரூபாய் 25,000 இழப்பீடு தர வேண்டும் என்று விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் விக்ரமராஜா, பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று வியாபாரிகளுக்கும் மானிய விலையில் சிலிண்டர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். அவ்வாறு வழங்க முடியாத பட்சத்தில் சிறு உணவகங்களை நடத்தும் வியாபாரிகளை கணக்கிட்டு மாதம் ரூபாய் 25,000 இழப்பீட்டுத் தொகையாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தல் நேரத்தில் கடைகளை அடைத்து போராட நேரிடும் என்றும் எச்சரித்தார். கேஸ் சிலிண்டர் உண்மையிலேயே மத்திய அரசுக்கு கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். பொதுமக்களுக்கு வழங்குவது போன்று வியாபாரிகளுக்கு வழங்கிட வேண்டும். சிறு உணவகங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தவறுகின்ற பட்சத்தில் சிறு உணவகங்கள் நடத்துகின்ற வியாபாரிகளை கணக்கிட்டு மாதம் 25,000 ரூபாய் மத்திய அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். அதிமுக கூட்டணி ஜெட் வேகம், திமுக கூட்டணி ஷேர் ஆட்டோ என்று தேர்தல் களம் குறித்து வழக்கறிஞர் இன்பதுரை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தேர்தல் பணிகளும் ஜெட் வேகத்தில் முன்னெடுத்து செல்லப்படுவதாகவும், ஆனால் திமுக கூட்டணி இன்னும் சரியான வேகத்தை எடுக்காமல் ஷேர் ஆட்டோ போன்று தட்டு தடுமாறி வருவதாகவும் விமர்சித்தார். நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் உரிய பதிலளிக்க முடியாமல் புலம்புவதாக தெரிவித்தார். மேலும் தவிக தலைவர் விஜய் தேர்தல் களத்தின் உண்மை நிலைமையை புரிந்து கொண்டதாலேயே தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்துள்ளதாகவும் கருத்து தெரிவித்தார். எங்க கூட்டணிங்கிறது இப்ப சூப்பர்சானிக் ஜெட் வேகத்தில் டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு. முதல்ல சொன்னாங்க டெல்லிக்கு போயிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அனைத்து கட்சிக்கும் உரிய இடங்களை பெற்று எல்லா தலைவர்களையும் அழைத்து அந்த கூட்டணியை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பதை நேற்று அறிவித்தார்கள். அதற்கு முந்தைய தினம் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். அதற்கு முந்தி கூட்டணி இறுதி செய்கிற வகையில் நாங்கள் அறிவிப்புகள்லாம் வெளியிட்டோம். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதிமுக கூட்டணிங்கிறது மிக ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஷேர் ஆட்டோ கூட்டணி இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அது இன்னும் கிளம்பவே இல்லை. 25 நாளாக கூட்டணியை பேசுறோங்கிறாங்க. என்னங்க பேசுறீங்க? திராவிட மற்றும் தேசிய கட்சிகளால் அங்கீகாரம் வழங்கப்படாத சிறிய கட்சிகளை ஒன்றிணைத்து புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விளக்கினார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக விளக்கமளித்த வேல்முருகன், இருப்பினும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து சிந்திக்கலாம் என்றும் சீமானுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த முறை பண்ருட்டி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் 1200 வேட்புமனுக்கள் வந்துள்ள நிலையில் புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். வேல்முருகன் ஆகிய நான் தவாகவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசட்டும், மக்களுக்காக வாதாடட்டும், மக்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கட்டும். அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியை தொடங்கிய முதல் நாள் அவரை வரவேற்றவர் வேல்முருகன் தான். முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கட்டும். அவர் அதுமாரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமானாலும் சந்திக்கலாம் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தவாகோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் தொகுதிகள் ஒதுக்கப்படாததே இந்த முடிவுக்கு காரணம் என்று அவர் விளக்கினார். தங்கள் கட்சி சார்பில் 12 முதல் 15 தொகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு ஒரு ராஜ்யசபா இடம் கோரப்பட்டதாகவும்
ஆனால் அதிமுக தரப்பில் 5 முதல் 7 தொகுதிகள் மட்டுமே பேசப்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அதிமுகவால் புறக்கணிக்கப்படுவதாக மக்கள் கருதுவதால் தனித்து போட்டியிடுவதற்கான நேர்காணல்களை தொடங்கியுள்ளதாகவும், ஒருவேளை தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலிக்கப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி உறுதிபட தெரிவித்தார். எல்லா பொறுப்பாளர்களுமே மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இனிமேலும் நம்முடைய வலுவை காண்பிக்காமல் இருக்கக்கூடாது, நாம் தனித்து போட்டியிடுவதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்ட இணங்கத்தான் கடந்த 2 நாட்களாக எல்லா நிர்வாகிகளிடத்திலும் மனுக்களை பெற்று நாங்கள் அவர் நேர்காணல் பண்ணி இப்போ 70 தொகுதிக்கு நாங்கள் தேர்வு செய்து வச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராகிட்டோம். தேர்தல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய வலுவை காண்பிப்போம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் 13 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு துணை ராணுவ படையினருடன் இணைந்து தீவிர வாகன தணிக்கை நடைபெற்று வருவதாக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அன்பு நகரில் மூதாட்டி கொலை வழக்கில் குற்றவாளியை விரைந்து கைது செய்த மேற்கு காவல் நிலைய போலீசாரை கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரில் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் குற்றச் செயல்களை தடுக்கவும் தேர்தல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் சொகுசு விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்களை தங்க வைக்கக்கூடாது என்றும் பழைய குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததாக நம்ம போற அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்களுடைய நடமாட்டங்களை செக் பண்ணும்போது அவங்க அந்த மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க விசாரணை பண்ணதில் அவங்க குற்றவாளி தெரிய வருது. அவங்க அந்த பாட்டிக்கிட்டேருந்து கொலை செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட நகைகள் 8 சவரன் நகைகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்க கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக மேற்கொண்டு இந்த கேஸை மேலும் இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டில் எல்லா சாட்சிகளையும் உள்ளே கொண்டு மதுரை மேற்கு தொகுதியில் மக்கள் பணியாற்றியவன் நான், எஜமானர்களான மக்கள் என்னை மீண்டும் வெற்றி பெற செய்வார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் உற்சாக வரவேற்பை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு தொகுதியில் தான் செய்த நலத்திட்டங்கள் மற்றும் மறைந்த தனது மகனின் பெயரில் செய்த மக்கள் பணிகளை முன்வைத்து வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், அதிமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களின் தேவைகளை அறிந்து தயாரிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மக்களோடு மக்களாக இருப்பவன் நான், 210 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதியாக தெரிவித்தார். நான் அந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகளையும் மதுரை மக்களுக்கு 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது செய்த திட்டங்களையும் எடுத்து சொல்லி, குறிப்பாக மேற்கு தொகுதி மக்களுக்கு எந்தெந்த வார்டில் எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பையன் பெயருக்கு நடத்தின ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் மூலமாக எத்தனாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பமே இன்றைக்கு மேற்கு தொகுதி மக்களுக்கும் கழகத்துக்கும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்களை நம்பி களத்தில் என்னை நிறுத்திருக்கிற பொதுச் செயலாளருக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? 10 லட்சம் கோடி கடனில் இருக்கும் தமிழகத்தில் இலவசங்களுக்கு பணம் ஏது என கேள்வி எழுப்பிய சீமான், முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் ஆகியோர் பதில் சொல்லட்டும் என்று சவால் விடுத்து பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இலவச திட்டங்கள் என்பவை மக்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். தமிழகத்தின் கடன் சுமை 10.5 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் அறிவிக்கப்படும் இலவசங்களை செயல்படுத்த மாதத்திற்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். இது சாத்தியமற்றது என சுட்டிக்காட்டினார். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் ஆகிய 3ஐ மட்டுமே தரமான முறையில் இலவசமாக்க வழங்கும் என்றும், மற்றபடி வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கி மக்களை தன்னம்பிக்கையுடன் வாழ வைப்பதே இலக்கு என்று தெரிவித்தார். எல்லாரும் 2000, 2500 இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இலவசம். இலவசம்ங்கிறது சீட்டி, ஏமாற்று. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் இலவசம்: தண்ணீர், குடிக்கிற நீர், படிக்கிற கல்வி, பார்க்குற மருத்துவம். இது 3 தான் தரமாக
கட்டணம் இல்லாத உலகத்தரத்துக்கு என் மக்களுக்கு கொடுப்பேங்க. மற்றதெல்லாம் எதுவும் இலவசம் தர முடியாது. கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே என் கனவு. நானே விவசாயம் செய்வேன். ஒரு பூச்சி, ஒரு ரசாயன உரம் இல்லாமல் தூய உணவை, நல்ல உணவை என் மக்களுக்கு கொடுப்பேன். குடிநீரை நானே கொடுப்பேன். மின் உற்பத்தியை நானே செய்வேன். முதலாளிகிட்ட கொடுக்க மாட்டேன். கணக்கில்லாத காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து தடையிட்டு கொடுப்பேன். திமுக திட்டங்களின் நகல்தான் அதிமுக தேர்தல் அறிக்கை என்றும், எங்களை பொறுத்தவரை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, முதலமைச்சர் ஸ்டாலினின் திட்டங்களை பார்த்து நகல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்தார். திமுக கூட்டணி என்பது கொள்கை மற்றும் மனிதநேய கூட்டணி என்றும், அது அமித்ஷாவின் அடிமை கூட்டணி அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் சேகர்பாபு, மக்களோடு இருப்பவர்களை தான் மக்கள் விரும்புவார்கள், விருந்தினராக வருபவர்களை அல்ல என குறிப்பிட்டார். வடசென்னை வளர்ச்சி திட்டம் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளால் சென்னை பாதுகாப்பாக உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகூறிவிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை. பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறதே என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.